ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதுவும் காரசாரமான பாவ் பாஜி மசால் தோசை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன டிப்பை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை நல்லா இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த டிப்பை இந்த தோசைக்கு இல்லாமல் எல்லா தோசைக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாவ் பாஜி மசால் தோசை பண்ணுறதுக்கு தோசையை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம். நம்ம ஏன்னா மசாலா இதில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு தோசை நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் முதல்ல குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே தக்காளி சின்னதாக நறுக்கி அதை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். அதோட துருவின கேரட் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே பூண்டும் இஞ்சியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோடவே நல்லா வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை நறுக்கி சேர்க்காமல் நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஆனால் இது கடிக்கும் போது நல்லா வாயில் படும்போது நல்லாயிருக்கும். அதனால நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் பாவ் பாஜி மசாலா சேர்த்துருக்கேன். கடையிலலாம் கிடைக்குது இல்லைங்களா பாவ் பாஜி மசாலா, அந்த மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் சாஸ் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக முதல்ல டொமேட்டோ சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதோட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நல்லா கிளறாமல், ரொம்ப மாவோடு சேர்த்து கிளறாமல் நல்லா அந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் வணிக்கோளம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ் கதை உலகம், அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம தோசைக்கு. அதுவும் இந்த மாதிரி செய்யும்போது தோசை சும்மா சூப்பராக காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுறலாம். இந்த பாவ் பாஜி மசால் தோசைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட தோசை கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.